ஆமாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒரு மசோதா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தாலும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஆதரவு தெரிவித்தவர் தான். அவருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற புத்தகத்தில் இதே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுல கூட்டணியில இல்லைன்றதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா, எதுக்காக என்பதை நிச்சயம் விளக்கணும். ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆதரவுங்கிறார். ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையிலையோ ஒரு வாக்கியத்திலேயோ இது முடிச்சிட முடியாது. 140 கோடி மக்களுக்கு மேலே இன்னைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை இருக்கு. இந்த அத்தனை பேருக்கும் இந்த அரசு இதற்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. இது இந்த மசோதா பாஸ் பண்ணது உண்மையிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதா என்பதை வெளிப்படையாக மத்திய அரசு விளக்கம் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த அத்தனை ஒரு பேருடைய ஆதரவோடும் தான் அந்த மசோதா செல்லுபடியாகணும். இல்லை என்றால் நிச்சயமாக இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறி. அதனால இதுல பல விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு வார்த்தை ஒரு லைன்ல இதை சொல்ல முடியாதுங்க. இதற்கு நிச்சயம் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? வேற ஆமா, நான் நேரடியாக கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி நேரடியாக களத்தில் போய் மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும். டெல்டா பகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 10,000 வழங்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லைன்னா உடனடியாக ஒரு 5,000 ரூபாயாவது விடுவிக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்க்கை இனி அடுத்த கட்டத்துக்கே நகரும். இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்கெல்லாம் அகதிகள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் 5,000 ரூபாய் கொடுக்குறப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு. ஏன் உங்களால் வெறும் ஒரு 2,000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? கேட்டால் 1,000 ரூபாய் மகளிர் கொடுக்குறோம், கல்விக்கு கொடுக்குறோம், இலவசமாக சோறு போடுறோங்கிறீங்க. இதுதான் அப்போ ஏன் வரி வசூல் பண்ணுறாங்க இந்த அரசு? எதுக்கு எடுத்தாலும் வரி வசூல், விலைவாசி உயர்வு என்று மக்கள் வரி பணத்திலே ஆட்சி செய்யும் இந்த அரசு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க? அதனால உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாயும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக 50,000 ரூபாயும் இந்த அரசு வழங்கணும். எப்போ பாரு மத்திய அரசு மேலே குறை சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி ஓட முடியாது. இந்த அரசு என்பது திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது. இதற்கு முழுசாக காரணம் திமுக தான். அதனால் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இங்கே எந்த திட்டமிடுதலும் இல்லை. தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளும் அனைத்து மாவட்டங்களும் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே டாஸ்மாக்கும் போதையும் மெத்தபெட்டமின் போன்ற போதைகளால் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு போதை தமிழகமாக மாறி இருக்கே ஒழிய வேறு எந்த வளர்ச்சியும் இல்லை. அது மட்டும் வேலையில்லா திண்டாட்டம், லஞ்சம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு கரப்ஷன் தான் நடக்குது. இதெல்லாம் மாறி மக்களுக்கான ஆட்சியா இன்னும் இருக்கிற ஒரு வருஷமாவது இந்த அரசு நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.